நீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு மார்க் வருமான்னு தெரியல. இருந்தாலும் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதனா இருந்தால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஆப்டாக இருக்கும். தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் டைம் கொடுத்து மெடிக்கல் ஃபீல்டுலேயே போகணும். ஆனால் நீட்டில் அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் வராது. ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாமா வீடியோக்கு நான் உங்களுக்கு விந்திராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் தான் உங்கள்கிட்ட ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த 2 கோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ரெண்டுமே 3 இயர்ஸ் ப்ரோக்ராமு. ஒரு 6 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இருக்குது இதுக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ரிலேட்டடாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கிளினிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். ரைட்டா? அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு செக்மெண்ட்டில் இருக்குது. அது பண்ணுறப்ப என்ன அட்வான்டேஜ் இருக்குது, அது மூலமாக என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை நம்ம கிளியராக பார்க்கலாம். அது என்ன சார் 2 கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி வித் கார்டியாக் டெக்னாலஜி. இது ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம கிளியராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட். இதில் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன மாதிரி என்ன சேலரி கிடைக்கும், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். போத் கேரியர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் இன் இந்தியா. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜியும் இருக்கட்டும், கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸும் இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்கு. சாய்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனாலிட்டி, நாட் மார்க்ஸ். இதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படலை. இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் சீட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் போகிறப்ப கொஞ்சம் கட் ஆஃப் வந்து ஜாஸ்தி இருக்கும். பட் அவ்வளோ வந்து நம்மளுக்கு தேவை இருக்காது. தென் ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து அந்த குழந்தைங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும், எந்த மாதிரியான ஒர்க் நேச்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின்ஸு, ஸ்ட்ரக்சரு, ரைட்டா? தென் வந்து இதில் போய் படிக்கணும் அப்படின்னா அப்ராடில் போகணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான கிளாரிட்டியும் நம்ம வந்து பார்க்கலாம். கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மோர் ஆன் பேஷன்ஸு, எமர்ஜென்சிஸு, ஐசியூலலாம் நம்ம வந்து இவங்களை வந்து நிறைய பார்க்க முடியும். இதில் ரேடியாலஜி வின் ஆன் ஜாப் வால்யூம் அண்ட் குளோபல் மொபிலிட்டி. கார்டியாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வின்ஸ் ஆன் கிளினிக்கல் டெப்த் அண்ட் எமோஷனல் இம்பாக்ட். கிளினிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அந்த மக்களை சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ரேடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். பட் மிஷின்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் அந்த அங்கே வந்து பேஷண்ட்ஸோட அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு ரெண்டுமே. ரைட்டா? ஓகே. வாட் இஸ் பிஎஸ்சி ரேடியாலஜி? அப்போ ரைட், ஓகே. 2 ஸ்ட்ரீமு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீமை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்டியாக் டெக்னாலஜியை பற்றி பார்க்கலாம். இப்போ பிஎஸ்சி ரேடியோ டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே முக்கியம். ஒரு மனுஷனுக்கு கண்ணு எப்படி முக்கியமோ அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியாலஜி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். இங்கே என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்? ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், எக்ஸ்ரே. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா எக்ஸ்ரே இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுன்னு போனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுங்க அப்படின்றது நம்மளுக்கு இருக்கும். ரைட்? அதே போல் சிடி ஸ்கேன், அதுல இருந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனோம்னா சிடி ஸ்கேன், தென் எம்ஆர்ஐ ஸ்கேன், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன். இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எது சம்மந்தமாக இருக்கும்? இந்த ரேடியாலஜி சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். அது நம்ம பார்த்துருப்போம்ல, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே ஒரு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? எழுதி மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்க அப்படின்வாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு இருக்காது. அதுதான் மனுஷனுக்கு எப்படி கண்ணு முக்கியமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஹாஸ்பிட்டல். அப்போ இந்த மாதிரியான படிப்புகள் படிக்கிறப்ப இங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ரைட். அந்த ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் இமேஜிங் மிஷின்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷூர் டயக்னாஸ்டிக் குவாலிட்டி இமேஜஸ், தென் ஒர்க் க்ளோஸ்லி வித் ரேடியாலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இது எல்லாத்தையும் நம்ம தான் வந்து பண்ண இருக்கும். ரேடியாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருக்க மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்பெஷலைசேஷன் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியாலஜி படித்த அந்த குழந்தைங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒர்க் க்ளோஸ்லி வித் ரேடியாலஜிஸ்ட். கீ ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா லெஸ் டாக்கிங், ரொம்ப வந்து பேச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. மோர் ப்ரெசிஷன், மோர் டெக்னாலஜி ரிலேட்டடாக. இங்கே பாருங்க, ஒரு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த மிஷினில் அவங்கள படுக்க வைக்கிறது, அவங்க உள்ளே போகிறாங்க. நம்ம பார்த்துருப்போம்ல இந்த சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் கூட போவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது எல்லாமே மிஷின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ரைட்டா? படுக்க வைக்கிறது மட்டும் தான் இந்த மிஷின்ஸில் ஆப்ரேட் பண்ணி அவங்கள என்ன வேணுன்றத ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ரைட்? இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த குழந்தைங்க வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். இதில் 3 வருஷம் படிப்பு. இந்த 3 வருஷம் படிப்பில் என்ன மாதிரியான படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து அனாட்டமி படிப்பாங்க. எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, இங்கே எது இருந்தாலும்
ஃபர்ஸ்ட் வந்து பாடி வந்து ஹியூமனோட பாடியை பற்றி நம்ம வந்து படிக்கணும். அப்போ அனாட்டமி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபிசியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ரேடியேஷன் பிசிக்ஸ் தென் எக்ஸ்ரே ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இயரில் இந்த குழந்தைங்க படிக்க வேண்டியிருக்கும். அப்புறமா செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிடி அண்ட் எம்ஆர்ஐ பிரின்சிபல், ஏன்னா அது ரிலேட்டடாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ அதை பற்றி அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேம், அல்ட்ரா சவுண்டு, ரேடியேஷன் பர்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் அவங்க செகண்ட் இயரில் படிப்பாங்க. தேர்ட் இயர் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிடி அண்ட் எம்ஆர்ஐ பற்றி தெரிஞ்சுப்பாங்க, நியூக்ளியர் மெடிசனை பற்றி தெரிவிப்பாங்க, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் இயர் வந்து பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சிடி, எம்ஆர்ஐ, யூஎஸ்ஜி, ஃப்ளோரோஸ்கோபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பேஸில் வந்து அவங்க வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ரைட், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸை வந்து பண்ணணும். வித்தவுட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணாமல் அந்த எக்ஸ்போசர், கிளினிக்கல் எக்ஸ்போசர் இல்லாத கோர்சஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு அந்த காலேஜில் சேரக்கூடாது. அதை மட்டும் தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். who should choose ரேடியாலஜி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங் ஃபிட் எதை படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபிசிக்ஸை பற்றி தெரியாதவங்க இந்த ரேடியாலஜி போகணும் அப்படின்னு, ஏன்னா மிஷின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னால இது எல்லாமே ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. தென் ப்ரிப்பேர் மிஷின் ஓவர், நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, மக்களோட ரொம்ப வந்து வருவார், அவர் அங்கே கொடுக்குறது மற்றது எல்லாமே மிஷின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். வாண்ட் ப்ரெடிக்டபிள் ஷிஃப்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது சப்போஸ் நான் யூகே போகணும், தென் வந்து கனடா போகணும், யுஏஇ போகணும், ஆஸ்திரேலியா போகணும்னா ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேடியாலஜி. தென் ப்ரிஃபர் காம் ஸ்ட்ரக்சர்டு ஒர்க் வேணும் அப்படின்றவங்களுக்கு இருக்குது. யாருக்கு இது ஃபிட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வாண்ட் எமர்ஜென்சி அடர்லைன் டெய்லி அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது. சரியா? ஓகே, தென் வில் கோ ஃபார் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. கார்டியாக் டெக்னாலஜி அப்படின்னா நிறைய பேர் கார்டியாக் டெக்னாலஜி இது டெக்னீஷியன் கோர்ஸ், இட்ஸ் நாட் ஏ கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுக்கப்புறமா அவர் வந்து ஹார்ட் சம்மந்தமாக ஸ்பெஷலைசேஷன் வந்து அவர் பண்ணக்கூடியவராக இருந்திருப்பார். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ். இது இவங்களுடைய ஒர்க் எங்கே இருக்கும், இசிஜி அண்ட் எக்கோ லேப்ஸில் இருக்கும், சிசியு, ஐசிசியூலலாம் நம்ம வந்து இவங்களை பார்க்க முடியும். கேத் லேபில் வந்து இவங்களை நம்ம இந்த ஸ்டென்ட் எல்லாம் வைக்கிறாங்க, அஞ்சியோ இதெல்லாம் பண்ணுறாங்களே அந்த இடத்துல இவங்களுடைய பாட்டு ரொம்பவே முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். இவங்க அசிஸ்ட் இன் ஹார்ட் அட்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறப்ப இவங்களுடைய அசிஸ்டன்ட்டு, லைஃப் சேவிங் ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க. தென் எமர்ஜென்சி கார்டியாக் கேர், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னால ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறோம்னா கண்டிப்பாக இவங்க அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். திஸ் இஸ் நாட் எ டெஸ்க் ஜாப். இது வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை தரக்கூடிய படிப்பு கிடையாது. திஸ் இஸ் கிளினிக்கல் ஆக்ஷன். ரைட்டா? நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம்ல, பாருங்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ரைட், இதில் என்ன படிக்கிறாங்க, ஒரு 3 இயர்ஸ்க்கு என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அனாட்டமி, கார்டியாக் சம்பந்தமான இருக்கக்கூடிய அனாட்டமி வந்து கண்டிப்பாக படிக்கணும். தென் பிசியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க படிக்கணும். பேத்தாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து இவங்க படிப்பாங்க. தென் செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி, எக்கோ ரிலேட்டடாக இவங்க தெரியணும் அப்படின்னா கார்டியாக் ட்ரக்ஸ், கிளினிக்கல் கார்டியாலஜி சம்பந்தமாக விஷயங்களை வந்து சில விஷயங்கள் அவங்க செகண்ட் இயர் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் இயர் வந்து இவங்க படிக்கக்கூடிய பாடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கேத் லேபு, பேஸ் மேக்கர்ஸ், ஏன்னா நம்ம பார்த்துல ஸ்டென்ட் வைக்கிறோம், ஆன்ஜியோலாம் பண்ணுறப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஐசிசியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறப்ப அதனால எக்ஸ்போஷரை வந்து அந்த தேர்ட் இயரில் படிக்கிறப்ப பண்ணுவாங்க. அது இல்லாமல் கிரிட்டிக்கல் ரூல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேடியாலஜிக்கு சொன்ன மாதிரி தான் இதுவும் தான், நோ கேத் லேப் போஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு ரீதிங்க் தட் காலேஜ். அதே மாதிரி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு என்ன பண்ணோம், படிக்கிறதுக்கு அந்த காலேஜெல்லாம் நம்ம சேரக்கூடாது. லேப் இருக்கான்னு பார்த்துக்கணும். கேத் லேப் இல்லாத இடத்துல நம்ம போஸ்டிங் போடல நம்மள அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம, ஏன்னா முக்கியமாக இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தேவை இருக்குது. ரைட்டு, அட்மிஷன் 2026 நீட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீட்டு வந்து இந்த மாதிரியான படிப்புகளுக்கு தேவையில்லாது. ப்ரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜுக்கும் பேராமெடிக்கல் கோர்சஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸில் வரக்கூடிய கோர்சஸில் இன்றைக்கி வந்து நீட்டு வேணும்னு சொன்னாங்க. பட் இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் நீட்டு தேவையில்லை அப்படின்னாங்க. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதே எய்ம்ஸு, ஜிப்மர்லாம் போகணுன்னா நீட் எக்ஸாம்ஸு இல்லைன்னா எய்ம்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் வந்து போகணும். ரைட்டா? அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். அதே போல் ரேடியாலஜி எடுத்த வரைக்கும் ஐயோ அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி மித்து இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஹெல்த் அண்ட் சேஃப்டி பிக்கஸ்ட் ஃபியர், ரேடியாலஜி வந்து ரேடியேஷன் ஆகிடும், உடம்புக்கு வந்து பாதிக்கும், குழந்தைங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், அது வந்து இதாகிடும் அப்படின்ற மாதிரி, அது ஆகிடும் இது ஆகிடும் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அது உண்மை தானே அப்படின்றத நம்ம பார்த்துடலாம்னா 20 MSV வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம். லீகல் லிமிட் பெர் இயர் அப்படின்னா மேக்ஸிமம் பெர்மிசபிள் ரேடியேஷன் டோஸ் பெர் இயர் அப்படின்றாங்க. எது 20 MSV. இது வந்து மெஷர்மெண்ட். இது MSVன்றது பார்த்தீங்கன்னா
அதை மெஷர் பண்ணுறதுக்கு. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 MSV தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் எக்ஸ்போஷர் வந்து இருக்குது. மோஸ்ட் டெக்னாலஜி ரிசீவ் ஒன்லி 1 to 3 MSV பெர் இயர். நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டேஞ்சர். பட் இங்கே நம்மளுக்கு வராதோம்னா 1 to 3 1 to 3 இருக்கிறதுனால அது பர்மிசபிள், ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. இதுவே வந்து எம்ஆர்ஐ ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 0 ரேடியேஷன் சொல்கிறாங்க. அதனால் அதுவும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கிளியராக ஐயோ இது ஆகிடுமா அது ஆகிடுமா அப்படின்றத மைண்ட் செட்டை வந்து விட்டிங்கன்னா காலி. மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? சேஃப்டி டூல்ஸ் அப்படின்றப்ப நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்கிறவங்க, அந்த ரூமில் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. டிஎல்டி பேட்ச் போடுறது, அது அப்ரான் போடுறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்ட் ஷீல்டு போடுறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் ஷீல்டு. ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே நிறைய பேர் உள்ளே விட மாட்டாங்களே, நார்மலாக வந்து அங்கே உள்ளே போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு தான் போவாங்க. பேஷண்ட்டை தவிர உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூட வர அட்டெண்டர் கூட போகக்கூடாது. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஷீல்டில், அதில் போட்டுக்கிட்டு தான் நம்ம போகணும். ரேடியேஷன் ரிஸ்க் இஸ் லோ இன் கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டல்ஸ். ரைட்டா? இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதனால அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கேர்டியாக் ஸ்ட்ரெஸ் இஸ் ரேடியாலஜி ரிஸ்க். இது ரெண்டுத்துலையும் இது ஸ்ட்ரெஸ், இது ரிஸ்க். நம்ம என்ன ரிஸ்க் இருக்குன்றத நம்ம பார்த்தோம் ரேடியாலஜியில். கார்டியாலஜி டெக்னாலஜியில் வந்து ரியாலிட்டி எப்படின்றத நம்ம பார்த்தோம்னா மெயின் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ். அதுதான் இங்கே இருக்குமே தவிர மெஷின் ரிலேட்டடாக எதுவுமே அந்த ரேடியேஷனில் கிடையாது. கார்டியாக் ஸ்ட்ரெஸ் வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்ம அப்போ தான் வீட்டுக்கு வருவோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரணும், ஏன்னா எமர்ஜென்சி கேசஸ் வந்திருக்கும். அப்போ அது மாதிரியெல்லாம் நம்ம போக வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட் கால்ஸ், தென் எமர்ஜென்சி கேசஸ், பேஷண்ட் மொராலிட்டி எக்ஸ்போஷர், தென் வந்து லாங் ஸ்டாண்டிங் ப்ரொசீஜர். ரைட்டா? அதனால் இதெல்லாத்தையும் கொஞ்சம் ரிஸ்க்காக கருதப்படுது. பட் இது வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது அப்படின்றதுனா நிறைய பேர் இதை பற்றி கேர் பண்ணுறதில்ல. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வரப்போ இதெல்லாம் ஒன்றுமே நிற்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன். இதுவே ஒரு யாரனா பேச சொன்னால் அவங்களுக்கு வந்து டென்ஷனாக இருக்குது. ரைட்டா? ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான் இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம பிடிச்சி பண்ணுறப்ப நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். ரைட்? கம்பாரிசன்ஸ் நான் ஷார்ட்னு பார்க்குறேன். ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் சேஃப்டி, பெட்டர் பேலன்ஸ், தென் கார்டியாக்கை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் லோடு, ஹை ப்ரெஷர். இது ரெண்டுத்தையும் நம்ம தான் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அப்போ கீ மெசேஜ் ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்குறப்ப சூஸ் ஸ்ட்ரெஸ் நோயிங்லி நாட் ஆக்சிடென்ட்லி. நம்ம தெரிஞ்சு பண்றப்ப எதுவுமே அதான் சொல்றாங்க, நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் 2.5 to 4 லட்ச ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே கார்டியாக் டெக்னாலஜி பற்றி 3 to 4.5 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டிஃபரன்ஸ் தான், அதை பற்றி ரொம்ப. ஆனால் எப்போ அது வந்து அதிகமாகும் அப்படின்னா அந்த இதில் வெறும் இந்த பேசிக் டிகிரி பண்ணால் இவ்வளோ தான் கிடைக்கும். ஸ்பெஷலைசேஷன் இருக்குது இதில். அப்போ அந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அதை இங்கே பார்க்கலாம் நம்ம. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ ஓடி ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாருன்னா அவர் 7 to 10 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பார். டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜாக இருந்தாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 14 லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டண்ட்டாக இருந்தாங்கன்னா 15 to 20 லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும். இதுவே கார்டியா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்லேப் டெக் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 9 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் லேப் இன்சார்ஜாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 9 to 12 lakhs வரைக்கும் சம்பாதிப்பாங்க. இதுவே சீனியர் ரோல்ஸில் இருக்கிறவங்க 12 to 16 lakhs வரைக்கும் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் எல்லாமே கொட்டி கிடக்கிறது இருக்கு. நம்மளுடைய லெவல் எப்படின்னு வந்து நம்ம ஸ்கில்ல வந்து அப்ஸ்கில் பண்ணுவோம், நம்மளுடைய நாலேஜ் எப்படி பண்ணுவோம், ஸ்பெஷலைசேஷன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை பர்ஃபெக்டாக பண்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அப்ராட் ஸ்கோப் இருக்குன்னா இருக்கு. ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கிளியரிங் மட்டும் நம்ம அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு யூகே, யுஏஇ, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல நம்ம போகலாம். ஹைலி வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ரேடியாலஜியில் இருக்குது. இதுவே கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பாசிபிள், பட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியது. அப்ராட்ல போய் படிக்கணும்னா கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுத வேண்டியது இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். ஸ்ட்ராங் இன் மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? அதனால இஃப் அப்ராட் இஸ் ப்ரியாரிட்டி, ரேடியாலஜி இஸ் சேஃபர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் யூ டிசைட் யுவர் செல்ஃப். எல்லாமே கரெக்டாக இருக்குமா, ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொன்று அவங்கவுங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரைட்? அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ரைட் ஃபைனல் டிசிஷனை எதை வச்சு சார் நான் பண்ண முடியும் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா லவ் மெஷின்ஸ் ஆர் பேஷன்ஸ். நீங்கள் உங்களுக்கே கேட்டு பாருங்க, பேஷண்ட் எனக்கு பிடிக்குமா, மெஷின்ஸ் கூட நான் இருக்கணும்னு நினைக்கணுமா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த மனுஷங்களே வேணாம்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ரைட்? பிசிக்ஸ் ஆர் பயாலஜி. எனக்கு பிசிக்ஸ் பிடிக்குமா, பயாலஜி பிடிக்குமா? பிசிக்ஸ் பிடிச்சா
நான் இந்த சைடு போயிடலாம், பயாலஜி பிடிச்சா அந்த சைடில் வந்துடலாம். ஸ்ட்ரக்சர் ஆர் எமர்ஜென்சிஸ், ரைட்டா? ஒரு ஒரு குறிப்பிட்ட இதில் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்டாக நம்ம பண்ணணுமா, இல்லை எமர்ஜென்சியை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா, அப்ராட் பிளான் இருக்கா, இல்லை இந்தியாவிலேயே நம்ம வந்து பண்ண போகிறோமா, எமோஷனலாக ரெசிலியன்ஸ் லெவல் வந்து எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். அந்த மாதிரி இருக்கப்ப தெர் இஸ் நோ பெட்டர் கோர்ஸ், ஒன்லி பெட்டர் ஃபிட். எனக்கு என்ன ஃபிட் ஆகுது அப்படின்ற கோர்ஸ் எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். அப்போ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை அப்படின்னா அந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டாங்க. அப்போ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வராததும் எனக்கு பொறுத்த வரைக்கும் தான் இது எல்லாமே நடக்குது. அதனால நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், சூஸ் ரேடியாலஜி இஃப் யூ வாண்ட் குளோபல் மொபிலிட்டி, ப்ரிடிக்டபிள் லைஃப் ஸ்டைலு, டெக்னாலஜி ட்ரிவனா இருக்கணும் அப்படின்னா ரேடியாலஜி. இதுவே கார்டியாக் டெக்னாலஜி போகணும்னா இஃப் யூ வாண்ட் ஃப்ரண்ட் லைன் ஹார்ட் கேர்ல இருக்கணும், கேன் ஹேண்டில் எமர்ஜென்சி, சீக் டீப் கிளினிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறப்ப கார்டியாக் டெக்னாலஜி போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்திக்கலாம். ரைட்டா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச +2 படித்த மாணவர்கள் நீட்டு தேர்வை தவிர அடுத்த லெவல் மெடிக்கலில் வந்து போய் படிக்கணும் அப்படின்றப்ப இந்த 2 கோர்ஸுமே அவங்களை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு என்னுடைய விருப்பம். 2த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் சூஸ் பண்ணுறது நீங்கள் தான். நான் சொன்னல, கோர்ஸை பொறுத்துக்கு இல்லை, உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படின்ற பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்? இது இருக்குது. ஆர்ஜிஆர் அகாடமி பற்றி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு வீடியோ வந்து முடிக்கிறீங்களா சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர் அகாடமி இட்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக நம்ம சென்னையில் வந்து அண்ணா நகரில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். நீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கவர்மெண்ட் கோட்டா போகணுன்றவங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக பிளான் பண்ணி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பேட்சாக வச்சு அந்த பசங்களாக இருந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி டீச்சர் வந்து லேர்னிங் ப்ராசஸை கொடுத்து அதுக்கப்புறம் அதில் என்ன புரியல அப்படின்றத தனியாக அவங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி டெஸ்ட்டில் வரக்கூடியதை எப்படி எடுத்து அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல குழந்தை வீக்காக இருக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி, ரைட்டா? இதை வந்து த்ரூ அவுட் இயர் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து மார்க்ஸ் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறோம். அது மூலமா அவங்கள கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுக்க வைக்கிறோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டியூட்டர்ஸ் பேட்ச் இருக்குது. 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச். கிட்டத்தட்ட 16 மென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் படிச்சுட்டு இங்கே எம்எம்சி ஸ்டாண்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெகுலர் 5 பேருக்கு ஒரு மென்டர்ஸ் வந்து அவங்க இருப்பாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்க, சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் இருக்கும். பட் ரியல் எக்ஸாமினேஷனில் போய் அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்காது. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து ஏற்கனவே எம்எம்சி ஸ்டாண்டில் படிக்கக்கூடியவங்க மார்க்கும் நல்ல மார்க்காக இருக்கும். அவங்களும் இந்த மாதிரியான கடந்து வந்ததுனால எப்படி படிக்கிறப்போ இருந்தது, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, இந்த இனிஷியலில் படிக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி இருந்தது, மிடில் எப்படி வந்து அந்த ஃபோக்கஸ்டு டைவெர்ட் ஆனால் கூட எப்படி வந்து கரெக்டாக அந்த ஃபோக்கஸில் வந்தாங்க, லாஸ்ட் டைம் ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக அவங்க இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறோம். நம்மளுக்கு நம்ம வந்து பண்ணுறப்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சில ஏதோ ஒரு விஷயங்கள்னால குழந்தையும் ஒர்க் பண்ணுது, நம்மளுடைய டீமும் ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்க முடியல அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அவங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அந்த 20 ஸ்டூடெண்ட்ல நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 5 மே 2026 இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணுவோம், 8695 8693 இந்த நம்பரில் கால் பண்ணி அட்மிஷன் போட்டுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஇ இருக்குது, கியூட் இருக்குது, ஐசர் இருக்குது. 11 and 12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஸ்கூலோட படிச்சுக்கிட்டு அலைன் பண்ணி படிக்கிறதுக்கு இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு 6லேருந்து 10 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து நல்ல டெப்த் நாலேஜ் எடுத்துட்டு, கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி எடுத்துட்டு, அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் 6லேருந்து 10th நம்ம வந்து சென்னையில் பண்ணிட்டுருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் போத் ஆர் அவைலபிள். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி ஏற்கனவே சொன்ன நம்பரில் பேசுங்க. என்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், என்னுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ரைட்? இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்வேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுக்கணும். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். அதே போல் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோஸ் தேவைப்படக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அடைந்த பயன், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.